களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கின்ற கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் உளமாற நன்றி கூறுகின்றேன். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் உயிர் உள்ளவர், நம்மை காண்கிறவர், நம்மோடு கூட பேசுகிறவர், ஒரு தாயை போல ஒரு தகப்பனை போல நடத்துகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். பெற்ற தாய்க்கு அன்பு ஒட்டு போகுமோ? பால் குடிக்கிற குழந்தையை அவள் மறப்பாளோ? அப்படியே மறந்தாலும் நாம் உன்னை மறக்கிறதில்லேன்னு சொல்லுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். எனவே தான் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை அரவணைத்து முத்தமிட்டு செயல்படுகின்ற காரியங்கள் அல்லவா? நம்மை ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி நடப்பிக்கின்ற காரியங்கள் அல்லவா? ஒவ்வொரு நாளும் அவரை நாம் அனுபவித்து வாழ்கின்ற காலங்கள் அல்லவா? ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி அவர் விரும்புகிறார். நாமும் அவருடைய விருப்பத்துக்கு கடந்து வரலாம், அவருடைய பாதப்படியிலே அமரலாம், ஆண்டவரே பேசும் என்று கேட்கலாம். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ஆசீர்வாதமாக அமைந்து கொண்டே இருக்கின்றது. மரியாள் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டது போல நாமளும் தேர்ந்து கொள்ள நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்கள் மீது அன்பும் பரிவும் இரக்கமும் கொண்டவரே, எங்களோடு கூட பேச விரும்புகிறவரே, இப்பொழுதும் நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாயிருக்கிற நாங்கள் உம்முடைய பாதப்படியிலே அமர்கின்றோம். ஆண்டவரே, நீர் பேசும். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு வாழ்வாய் வளமாய் நலமாய் மாறட்டும். ஆண்டவரே பேசும், உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலெல்லாம் ஒரே செய்தியைத்தான் தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் தொடர்ச்சியிலே ஆரம்பத்திலே சொன்னேன். சென்ற வாரத்திலே பார்க்கிற பொழுது தூய்மை உள்ளவன் இன்னும் தூய்மையாகட்டும், தூய்மை உள்ளவன் இன்னும் தூய்மையாகட்டும், திருவிழிப்பாட்டில் கடைசி அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தான். அந்த தூய்மை உள்ளவன் இன்னும் தூய்மையாகட்டும் என்கிற ஒரு கருத்தை பார்க்கிற பொழுது அது ரொம்ப ஆழமாக சிந்திக்கிற ஒரு கருத்தாக இருக்கிறது. நாம் இன்னும் அதிகமான பரிசுத்தமான வாழ்க்கையில வாழ வேண்டும் என்பது தான் அங்கே கருத்து. அதான் கடைசி பகுதியில் அப்படி சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த வசனத்தை நான் சிந்திக்கிற பொழுதே என்னுடைய உள்ளம் ஆண்டவருக்குள் பற்றி இருந்தது. பரிசுத்தம் உள்ளவன், தூய்மை உள்ளவன் இன்னும் தூய்மையாகட்டும், இன்னும் தூய்மையாகட்டும்னு. நான் அதற்கு முதல் நாளே ஒரு கருத்தை சொன்னேன். இருக்கு ஒரு வீடு இருந்தாக்க தொடப்பத்தில் பெருக்கிறது, விளக்குமாரில் பெருக்கிறது ஒரு முறை, அதே தண்ணி ஊற்றி கழுவுகிறது ஒரு முறை, அதே சமயத்தில் மேட்டு வைத்து இருக்கிற டஸ்ட் எல்லாம் துடைப்பது ஒரு முறை, ஒவ்வொன்றும் பார்க்கிறோம். அதே போல நம்முடைய ஆத்மீக வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை கொண்டு இன்னும் 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 பரிசுத்தமாக இருக்கப்பட வேண்டும். அப்படி பரிசுத்தமாக இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்தான் கடந்த நாட்களிலே நாம் சிந்தித்து வந்தோம். முதலாவது பார்க்கிற பொழுது ஆண்டவரை நாம் காண்கிறவர்களாக, ஆண்டவரை நாம் அனுபவிப்பவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவரை காண்பதற்காக, அவர் தரிசனத்தை காண்பதற்காக, அவருடைய வல்லமையை காண்பதற்காக, அவருடைய கிருபையை காண்பதற்காக நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். தூய்மைப்படுத்தவன் தூய்மையை கொண்டால் ஆண்டவரை காண முடியும். இரண்டாவது நாம் பார்க்கிறோம்,
தூய்மை உள்ளவன் இன்னும் தூய்மையானால் ஒரு ஆலயம், ஆண்டுடைய ஆலயமாக மாறுகிறோம். ஆண்டுடைய ஆலயமாக மாறுகின்றோம். ஆண்டுடைய ஆலயமாக மாறுகிற பொழுது ஆண்டவர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். மக்கள் எல்லாம் அந்த ஆலயத்தை நோக்கி வருவார்கள். அருமையான கருத்தை சிந்தித்தோம். மூன்றாவது நாம் பார்க்கிற பொழுது, நாம் தூய்மை உள்ளவர்கள் இன்னும் தூய்மையாகிற பொழுது பொல்லாத பிசாசை, சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும், அதை வெல்ல முடியும். இதை வெல்ல முடியும். தூய்மை உள்ளவன் இன்னும் தூய்மையாகிற பொழுது சாத்தானை, பொல்லாத பிசாசை வெல்ல முடியும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் இந்த கருத்தை நாம் ரொம்ப தான் பார்த்து சிந்திக்கிறோம். செய்தியெல்லாம் கேட்டிருக்கிறீங்க. நான்காவது பார்க்கிற பொழுது, என் அன்புக்குள்ளே ஆண்டுடைய அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகிற பொழுது ஆண்டுடைய அற்புதத்தை, வல்லமையை, கிருபையை நம்முடைய வாழ்க்கையிலே கண்டு அனுபவித்து மகிழ்ந்திருக்க முடியும் என்று தான் பார்த்தோம். இந்த நாளிலும் ஆண்டவர் தருகின்ற கருத்து என்ன? தூய ஆவியானவர் தருகின்ற கருத்து என்ன தெரியுமா? இது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. எல்லாம் முக்கியம்தான், ஆனாலும் இதிலும் முக்கியமானது என்னது? ஆண்டுடைய பணி செய்ய ஒருவன் மனிதன் பரிசுத்தம் அல்லவன் இன்னும் பரிசுத்தமாகப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமாகப்படணும்னாக்க ஆண்டுடைய பணி செய்வது எதற்காக ஆண்டுடைய பணி செய்வது? மக்களை ஆண்டுடன் கொண்டு வருவதற்காகத்தான் ஆண்டுடைய பணி. அவருடைய குறைநிறைகள் எல்லாம் மாற்றி ஆண்டவருக்குள் கொண்டு வருவதுதான் நம்முடைய பணி. இதுதான் ஆண்டுடைய பணி. அப்படி என்று பணி பார்க்கிற பொழுது நாம் ஆண்டவருக்குள்ளாக பரிசுத்தமாக இருக்கப்பட வேண்டும். நான் தூய்மை இல்லாமல் நான் மற்றவர்களுக்கு போயிட்டு நல்லா இருங்க, பரிசுத்தமாக இருங்க, ஆண்டவருக்குள்ள பிடிப்பானுங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. நான் தூய்மையாக இருக்கப்பட வேண்டும். எனவே தான் இந்த மத்தேயு நற்செய்தியிலே பார்க்கிற பொழுது 7ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு கருத்தை சொல்லுவார். ஆண்டவர் ஏன் சொல்லுகிற பொழுது சொல்லுவார் பாருங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுவார், அதாவது மற்றவனுடைய குறைகளை நீ மாற்றி போட வேண்டும் என்றால் முதல்ல உன்னுடைய குறையை மாற்று. மற்றவர்களை தூய்மையான வழியில கொண்டு வரப்பட வேண்டும் என்றால் முதல்ல நீ தூய்மையாக்கிக்கொள்ளு என்கிற ஒரு கருத்தை மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே சொல்லுகின்றார். வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்து எரியுங்கள். அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் சொல்லுகிறார். உங்களுக்கு என்ன அருமையான ஒரு கருத்து! ஆண்டவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு உதாரணத்துவ கருத்துக்களும் மிக ஆச்சரியமா இருக்கும், வியப்புக்குரியதா இருக்கும், உள்ளத்தை தொடுவதா இருக்கும். என்ன சொல்லுகிறது? உன் கண்ணில் உள்ள மரக்கட்டையை கண்ணில் பெண்ணா பெரிய பெரிய கட்டை அதை எடுத்து விடு. அப்போதான் மற்றவர் கண் உள்ள சின்ன துரும்பு எடுக்க முடியும். ஒன்று நம்முடைய இருக்கிற பெரியவனுடைய பாவத்து காரியத்தை நீ மாத்தியா, அப்போதான் மற்றவருடைய குறையை நீ மாற்ற முடியும். சின்ன குறை, அவர்களுடைய குறை இருக்கிற சின்ன குறையை மாற்ற முடியும் சொல்லுகிறார். எத்தனை அருமையான கருத்து பிரியமானவர்களே! இதை நாம் சிந்திக்கிற பொழுது புனித பவுலடிகளை நான் நினைத்து பார்க்கிறேன். புனித பவுலடிகள் நாம் பார்க்கிற பொழுது அவர் ஆண்டவருக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆண்டவருக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டார். எல்லா மக்களையும் எல்லாம் கொடுமைப்படுத்தி சிறைப்படுத்தி கொண்டிருந்தார். கடவுள் அவரை அழைத்தார். அவரை அழைத்து மாற்றி அவருக்கு அந்த கடவுளுடைய பணியை செய்வதற்கான காரியம் செய்தார். கடவுளுக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதரை கடவுள் தாமே அழைத்து அவரை மாற்றி கடவுளுக்கு பணி செய்கிறபடியான காரியங்களை கொண்டு வருகிறார். எவ்வளவு பெரிய காரியங்கள்! இதை நீங்க பார்ப்பீங்களானாக்க திருத்துதர் பணியில் தான் 9ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 19 வசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிற கருத்து மிக அருமையான ஒரு கருத்து இருக்கும். புனித பவுல் அந்த சவுல் பவுலாகின்ற காரியங்கள், அந்த பவுல் ஆண்டவருக்குள்ள காரியங்களை பார்க்கிற பொழுது தன்னை மாற்றுகின்றார், அர்ப்பணிக்கின்றார், ஒப்பு கொடுக்கின்றார். ஆண்டவரே சொல்லி கடந்து வருகிறார், மாற்றுகிறார். அதுக்கு பிற்பாடு தான் அவர் பணி காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கிற பொழுது கடந்து போயிட்டு கொண்டே இருக்கின்றார். மக்களுக்கு அவர் செய்திகளை கொடுக்கிற பொழுது வித்தியாசமான ஒரு கருத்தாக இருக்கும். அநேக நிலை சென்று போய் கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, ஆண்டுடைய பணியை செய்யப்பட வேண்டும் என்றால் முதலில் நம்முடைய வாழ்விலே தூய்மை இருக்கப்பட வேண்டும், பரிசுத்தம் இருக்கப்பட வேண்டும்.
இல்லாதப்பட்ட மற்றவர்களுக்கு குறைகள் நாம் சொல்லி அவங்களை கொண்டு வர முடியாது. இதுதான் அங்கே புனித பவுலின் காரியங்களை பார்க்கின்றோம். அவர் தன் வாழ்க்கையில் சொல்லுகிற பொழுது 2 தீமோத்தேயு புத்தகத்தில் அருமையான ஒரு கருத்து சொல்லியிருப்பார். புனித பவுல் தான் அங்கே மக்களுக்கு சொல்லுகின்றார். 2 தீமோத்தேயு புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 20-21 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருத்து மிகவும் ஆழமான அற்புதமான ஒரு கருத்தாக இருக்கும். என் அன்புக்குறவுகளே, நாம் இறைவசன வாசித்து சிந்தித்து தியானிக்கிற பொழுது அது நம்மை அங்கேயோ கொண்டு போய் கொண்டு இருக்கும், அவருக்குள்ளாய் கொண்டு போய் கொண்டே இருக்கும். எடுத்து நாம் படிக்கலாம். 2 தீமோத்தேயு புத்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 20-21 வசனத்தை நாம் எடுத்து படிக்கலாம். ஒரு பெரிய வீட்டில் பொன் வெள்ளி கலன்கள் மட்டுமல்ல, மண் மற்றும் மரத்தாலான கலன்களும் உள்ளன. அவற்றுள் சில மதிப்புடையவை, சில மதிப்புக்குரியவை, சில மதிப்பு அற்றவை. ஒருவர் மதிப்பற்றவற்றிலிருந்து தம்மை தூய்மையாக வைத்துக் கொண்டால் அவர் மதிப்புக்குரிய தூய கலனாக கருதப்படுவார். அவர் எந்த நற்செயலையும் செய்ய ஆயத்தமாய் இருப்பார், தம் தலைவருக்கும் பயனுள்ளவராய் இருப்பார். அருமையா நண்பர் படித்தார் இல்லைங்களா? நீங்களும் எல்லாம் விரல வைத்து படித்து கொண்டே இருக்கிறீர்கள், படித்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லைங்களா? கருத்து என்ன சொல்லுகின்றது பிரியமானவர்களை பார்க்கணும். இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்கின்றேன் என்றால் நான் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமனாக இருக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் அந்த காரியங்களை கொண்டு வருவார். சொல்லுகிறது, ஒரு பெரிய வீட்டில் பொன் பாத்திரங்கள் மற்ற பாத்திரங்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றது. அது சில மதிப்புக்குரியது, சில மதிப்பு கரியற்றது சொல்லுகின்றார். என்ன பார்க்கிறோம் இன்னைக்கு? நான் பார்த்தேன்னா சில இடத்துல ஒரு நிறுவனத்தில் அல்லது வேற இடத்துல பார்க்கிற பொழுது, ஒரு மறை மாவட்டத்தில் கூட வச்ச இடங்களே பார்க்கிற பொழுது சிலர் எல்லாம் அதிகமாக அங்கே பணி செய்கிற ஆண்டுடைய பணி செய்கிறவர்களை சில ஒரு நிலையே இருக்கும், மதிப்புக்குரியவர்களாக நிலையை கண்டு போகின்றிருக்கும், சில மதிப்பற்ற நிலையை இங்கே கொண்டிருக்கும் இல்லைங்களா? ஒரு நிறுவனத்திலே, ஒரு தியான சென்டரிலே, எங்க இடத்திலும் ஆண்டுக்காக பணி செய்கின்ற ஒரு இடத்துல நான் பார்க்கிற பொழுது அங்கே பல பேர் இருக்கலாம். ஆனால் எல்லாருமே எடுத்து கடவுள் அங்கே பயன்படுத்துவதில்லை, கொண்டு வருவதில்லை. அங்கே நிலைகளை பார்க்கிறோம். அந்த புனித பவுலடிகள் அங்கே தீமோத்தேயு சொல்லுகின்ற கருத்தை பார்க்கிறோம். ஒரு பெரிய வீட்டில் பொன் பாத்திரங்கள் பல பாத்திரங்கள் இருக்கின்றது, சில மதிப்புக்குரியது, சில மதிப்புக்கரியற்றது சொல்லிவிட்டு அதுக்கு பின்னாடி அவர் சொல்லுகிறது என்றால், ஒருவர் மதிப்பற்றவளிலிருந்து தம்மை தூய்மையாக்கி கொண்டால், என்னது நம்மை தூய்மையாக்கி கொண்டால், அந்த இடத்துல இருக்கிற இளநிலையில பார்க்கிற பொழுது நம்மை இன்னுமாக ஆண்டவருக்குள்ளாக, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என் குற்றம் குறையெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, இன்னும் பரிசுத்தத்துக்குள் கடந்து வருகிற பொழுது ஆண்டவர் பார்ப்பார். மதிப்பற்றிலிருந்து தம்மை தூய்மையாக்கி கொண்டால் அவர் மதிப்புக்குரிய கலன்களாக ஆண்டவர் அங்கே அவரை உயர்த்துவார். நான் இந்த என்னுடைய ஊழியத்தின் பாதையில் நான் கடந்து வருகிற பொழுது ஒவ்வொரு வசனங்களையும் வாசிக்கிற பொழுது எனக்குள்ளாக அப்படியே பயம் குத்தப்பட்டு கொண்டே இருக்கும். ஐயோ, நாம் ஆண்டவருக்கும் நம் மக்கள் மத்தியில் நிற்கிறோம், மற்ற மக்கள் மத்தியில் இருக்கிற நாம் தகுதியுள்ளவளாக இருக்கப்பட வேண்டும். நாம் தகுதி இல்லாத நிலையிலே எப்படி பேச முடியும் என்கிற நிலையெல்லாம் நான் இன்னுக்குள்ள உணர்வேன், வருத்தப்படுவேன். ஆண்டோட சமூகத்திலே ஆண்டவரே என்று என்னை தாழ்ச்சியோடு கூட ஒப்புக் கொடுப்பேன். நான் பெருமைக்கு செல்லப்படவில்லை. நாம் எவ்வளவு நாம் ஆண்டவருக்கு முன்பாக தூய்மையாக்கி கொள்ளுகிறோமோ அப்பொழுதுதான். எனவே தான் அங்கே பார்க்கிறோம், தூய்மையாக ஒருவர் மதிப்புக்குரிய அதை தூய்மையாக வைத்து கொண்டால் அவர் மதிப்புக்குரிய தூய கலங்களாக கருதப்படுவார் என்று. எனக்கு தெரிந்த ஒரு நிறுவனத்திலே ஒரு நபர் அவர் பின்னுட்டு கீழுட்டு ஒரு கடைசி நிலையில் யாரும் அவருக்கு கணிக்க மாட்டாங்க, அவருக்கு பொறுப்பிலும் கொடுக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட நிலை இருந்தார். ஆனால் அவர் ஒரு தியானத்துக்கு அட்டம் பண்ணார். ஒரு தியானத்தில் அட்டம் பண்ணுகிற பொழுது தன்னுடைய குற்றம் குறைகளை எல்லாம் நினைத்து மனம் வருந்தி அவர் அறிக்கை செய்கிறார். முற்றிலுமே ஒப்பு கொடுத்து அறிக்கை செய்கிறார். அந்த பாத்திரம் தூய்மையாக்கப்படுகிறது. தூய்மையாக்க பின்னாடி
அவர் மீண்டும் அந்த நிறுவனத்துக்கு தியானம் முடிச்சிட்டு அங்கே நிறுவனத்துக்கு போகிறார். நிறுவனத்துக்கு போகிற பொழுது அவருடைய சொல், அவருடைய செயல், அவருடைய நடத்தை அனைத்தையுமே பார்க்கிற பொழுது ஒரு வித்தியாசமாக இருந்தது. பரிசுத்தத்திலே கடந்து போகிறதா இருந்தது. அந்த நிறுவனத்தின் தலைவர் அவரை உயர்த்தினார். சில மதிப்புக்குரிய நல்ல பொறுப்புகளை எல்லாம் அவருக்கு கொடுத்தார். முன்ன மதிப்பு நிலையில் இருந்த அவர் இப்ப மதிப்புக்குரிய நிலையிலே அவருக்கு கொடுத்தார். பல முக்கியமான பொறுப்புகள் அவர் கொடுத்தார். சிந்தித்து நாம் பார்க்கணும். என் அன்புக்குரியவர்களே, இன்று நீங்களும் நானும் ஒவ்வொரு ஆண்டவருக்கு நாம் பணி செய்யப்பட கடந்து வர வேண்டும் என்றால் முதலாவது நம்மை நாம் தூய்மையாக்கி கொள்ளப்பட வேண்டும். நம்ம நாம் தூய்மையாக்கி கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் தானே நம்மை எடுத்து பயன்படுத்துவார். எனவே தான் அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதியை நான் பார்க்கிற பொழுது அவர் சொல்வார், அவர் எந்த நற்செயல்களையும் செய்ய ஆயத்தமாயிருப்பார். எந்த நற்செயல் செய்ய ஆயத்தமாயிருப்பார் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகின்ற கருத்து ஏதோ பொதுமக்களுக்காக மட்டுமல்ல, நாம் எல்லாம் ஆண்டவருக்காய் பணி செய்ய எழுந்து வர வேண்டும். தீமை உள்ளவன் இன்னும் தீமையாகிற பொழுது ஆண்டவர் எடுத்து நம்மை பயன்படுத்துவார். சகோதரா சகோதரியை நம் ஒவ்வொருவரையும் அவர் பயன்படுத்துவார். அறுவடை மிகுதியாயிருக்கிற இந்த காலகட்டத்திலே அறுவடைக்கான ஆட்கள் தேவை. அந்த அறுவடைக்கான ஆட்கள் நீங்க தான் சகோதரா, நீங்க தான் சகோதரியே. கடந்து வரணும். தன்னை பரிசுத்தமாய் கொண்டு வருகிற பொழுது ஆண்டவர் நம்மை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி நாம் பார்க்கிற பொழுது தம் தலைவருக்கு பயனுள்ளவராக இருப்பார் என்று, நம் தலைவருக்கு அவர் பயனுள்ளவராய் இருப்பார் என்று. ஒரு மனிதன் தன்னை தாய்மையை தூக்கிமாய் கொண்டால் தலைவருக்கு பயனுள்ளவராய் இருப்பார் என்று. நம் தலைவர் ஆண்டவர் தான். அந்த தலைவருக்கு நாம் தூய்மையுள்ளவராய் இருப்போம் என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, ஒவ்வொரு நிலையும் நான் பார்க்கணும். ஒவ்வொரு நிலையும் நம்முடைய வாழ்க்கையில பணிகளின் காரியங்களை பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவருடைய பணிகள் செய்வதற்கு எல்லாம் பாவ நிலையை வாழ்க்கிற பொழுது எப்படி கடந்து வரும்? தூய்மையுள்ளவன் இன்னும் தூய்மையாகிற பொழுது ஆண்டவர் தான் நம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த நாட்களிலே அவருக்கு தேவை உள்ளவர்களாக நாம் இருக்கின்ற பிரியமானவர்களே, நான் இதை பாரத்தோடு கூட நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய திருச்சபையிலே பெரிய மாற்றங்கள் எழுப்புதல்கள் வரப்பட வேண்டும் என்றால் இன்று நீங்களும் நானும் ஆண்டவருக்காக பணி செய்ய கடந்து வர வேண்டும். ஆண்டவருக்காக நாம் பணி செய்ய கடந்து வர வேண்டும் என்றால் நம்மை நாம் தூய்மையாக்கி கொள்ளப்பட வேண்டும். நாம் தூய்மையாக்கி கொள்ள போது ஆண்டவர் தானே நம்மை பயன்படுத்துவார். ஒவ்வொரு கருத்து சரி. இந்த கருத்தோடு கூட நான் அடுத்த ஒரு கருத்தை நான் கொண்டு வருகிறேன். பிரியமானவர்களே, தூயாவினை உணர்த்துவதை அப்படியே உங்களோடு கூட நான் படுத்துக் கொண்டு வருகிறேன். எந்த ஒரு நிலையை பார்க்கிற பொழுது அந்த ஆண்டவர் ஒரு இடத்து சொல்லுவார். அந்த கருத்து ஆழமான கருத்து. அதை நான் ஒரு 20-25 வயசுக்கு முன்னாடி செமினரியில் ஒரு கொடுத்து செய்தேன். செமினரியில் இந்த பிள்ளைகள் அப்போ தான் அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, பிரதர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போது ஃபாதர் பன்னீர்செல்வம் எனக்கு அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு கிளாஸ் எடுங்க சொல்லியிருக்கிறேன். அப்போ நான் சொன்னேன், அன்பு சகோதரர்களே, நீங்கள்லாம் குருக்களாகி கடந்து போவீங்க. நீங்கள் குருக்களாகி கடந்து போகிற பொழுது உங்களை ஏதாவது ஒரு பங்கில் உங்களை கொடுப்பாங்க. பங்கில் கொடுக்கிற பொழுது நீங்கள் என்ன செய்யணும் இருக்கு? நீங்கள் அங்கே உண்மையான காரியங்களில் கடந்து வரணும். ஆத்மாக்களை கடந்து வரணும். சரணம். உதாரணமாக நான் பார்க்குற பொழுது ஒரு கிராமத்து ஒரு பங்கில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு 150 குடும்பம் இருக்கிற குடும்பத்தில் கொடுக்குறாங்க. அப்போது நீங்கள் அந்த 150 குடும்பத்தை எப்படி செயல்பட்டு எப்படி கொண்டு வரீங்கன்னு பார்க்கணும். அப்போது ஆண்டவர் உங்களை அதிகமாக பயன்படுத்துவார்ங்கிற அந்த ஒரு நிலை. ஒருவரிடம் 10 தாலந்து, ஒருத்தர் 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து கொடுத்து கொண்டு வருவது போலன்னு சொல்லி உங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த வேலையில் கூட ஒரு வேளை அந்த அருள்தந்தை கேட்டிருப்போம். வேலூரை சேர்ந்த அருள்தந்தை தான். அவர் பிரதராக இருந்து படிச்சுட்டு ஃபாதராகிட்டு போயிட்டு இப்போ 10 வருடம் மேலே ஆகிட்டு இருக்கு. அவர் சொன்னார், என் அன்புக்குரியவர்களே,
அவரிடம் ஒரு பங்கு ஒப்படைத்தார்கள். கீழ்ப்பட்டவர் முறைதான். அவர் அங்கே போய் செயல்பட்டு மக்களை எல்லாம் கொண்டு வந்து செயல்பட்டார். அந்த மறை மாவட்டத்தில் அந்த தந்தை மிக உயர்த்தப்பட்டதாக கேட்கப்பட்டது. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நன்று நல்ல ஊழியனே, நீ சிறியவற்றில் கருத்தாய் இருந்தாய், எனவே உன்னை பெரியவற்றுக்கு அதிகாரியாக்கிறேன் என்ற நிலையிலே அங்கே ஆசிரிக்கப்பட்ட நிலைத்தான் உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும், நம்முடைய வாழ்க்கையில் அதை கொண்டு வரணும். இன்று நான் பார்க்கிற பொழுது நானும் என் நண்பரும் ஏதோ நிலையிலே கடந்து வந்தோம். ஆண்டவருடைய மகிமைக்காய் நான் சொல்லுகின்றேன். எங்கே தெருவிலே ஆண்டவருடைய வார்த்தை பேசிக் கொண்டிருந்தோம், வீடு வீடாக ஆண்டவருடைய வார்த்தை பேசிக் கொண்டிருந்தோம். அப்படி ஒவ்வொரு நிலையிலும் வருகிற எங்களை உயர்த்த எங்களுக்குள்ளாக தூய்மையாக்கி கொண்டே கடந்து வந்து கொண்டே இருந்தோம். ஆனால் தான் ஆண்டவர் நாளிலே அவருடைய நற்செய்தியை உலகம் எங்கும் அறிவிப்பதற்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, நாம் எல்லோரும் எழுப்பப்பட வேண்டும். ஆண்டவருக்காய் பணி செய்வதற்காக நாம் எழுப்பப்பட வேண்டும் என்றால் தீமையாக்கி கொண்டப்பட வேண்டும் என்று தான் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த ஒரு கருத்தை நான் சொல்லப்படுகிறேன். ஒவ்வொரு கருத்தை நீ பார்க்கணும். ஆண்டவருக்கு பணி செய்கின்ற கருத்தை சொல்லுகின்றால் மிக அதிகமாக இருக்கின்றது. யோவான் நட்சத்திலே பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கணும். யோவான் 12ஆம் அதிகாரத்திலே 26வது வசனம் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கணும். அப்படி எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். எப்படி மதிப்பளிக்கிறார் பார்த்து என் அன்பு கருவுகளே, எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். ஆண்டவர் இயேசு சொல்லுகிற வார்த்தை, எனக்கு தொண்டு செய்கிற என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பார். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பார். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை, விண்ணக தந்தை மதிப்பளிப்பார் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வசன வார்த்தையும் சிந்தித்து தியானிப்போமானால் நம்முடைய உள்ளம் பட்டி எறிந்து அவருக்குள் வாழ கடந்து வரும். என்று நீங்களும் நானும் ஒவ்வொருவருமே ஆண்டவருக்கு பணி செய்கிறாய் கடந்து வர வேண்டும். ஆண்டவருக்கு நாம் பணி செய்ய கடந்து வர வேண்டும். அப்பொழுதுதான் இறையரசு கட்டி எழுப்பப்பட முடியும். அவருக்கான தொண்டிலே இருக்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரமே, நம்முடைய வாழ்க்கை நாம் சிந்தித்து பார்க்கணும். அவருக்குள் வாழ்ந்து அவருக்கு பணி செய்யப்பட வேண்டுமானால் நாம் பரிசுத்தமுள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாய் கடந்து வரணும். யோவான் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வசனத்தை தயவு செய்து நீங்கள் அமர்ந்து சிந்தித்து தியானித்து பாருங்கள். நீங்கள் எழுந்து உங்களை பயன்படுத்துவார். விண்ணக வாழ்வு பெற வேண்டும் என்றால் நாம் தீமையுள்ளவர்கள் இன்னும் தீமையாகப்பட வேண்டும் என்று நாம் பார்க்க வேண்டும். என்று இந்த கருத்தை நாம் பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு நிலை அல்ல, ஆழமான கருத்துக்கள். பைபிளுடைய கடைசி பகுதி தான் திருவெளிப்பாடு. அந்த திருவெளிப்பாட்டில் கடைசி அதிகாரம் தான் 22ஆம் அதிகாரம். அந்த 22ஆம் அதிகாரத்திலே 11-12 வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்கள் பார்க்கணும் பிரியமானவர்களே. அது என்ன சொல்லுகிறது? திருவெளிப்பாடு 22ஆம் அதிகாரத்திலே 11-12 வசனத்தை பார்க்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும். இதற்கிடையில் தீங்கு புரிவோர் தீங்கு புரிந்து கொண்டே இருக்கட்டும், இழுக்கானவற்றை செய்வோர் இழுக்கானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும், தூயோர் தூய்மையானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும். இதோ நான் விரைவில் வருகிறேன். அவரவர் செயலுக்கு ஏற்ப அவரவருக்கு நான் அளிக்கின்ற கைமாறு என்னிடம் உள்ளது. எவ்வளவு அருமையான ஒரு கருத்தை சொல்லுகிறார் பாருங்கள். அசுத்தமா இருக்கிறானா அப்படியே கலந்து போட்டு விடு. தீமை உள்ளவன் இன்னும் தீமை ஆகிக்கொண்டே இருக்கட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்கட்டும், நல்லவன் இன்னும் நல்லவனாய் கொண்டே இருக்கட்டும், உத்தமன் இன்னும் உத்தமாகி கொண்டே இருக்கட்டும் சொல்லுகிறார். அவனை பத்தி விடு, அவங்க அவுட்டான் கீழே போயிட்டான், இன்னைக்கு வருகிற நல்லா வரணும் அப்படி சொல்லி கொண்டார.
இதோ நான் விரைவாக வருகிறேன், அவனவன் செயலுக்கேற்ற கைமாறின் கையில் இருக்குன்னு சொல்றார். அவனவன் செயலுக்கேற்ற இதோ நான் விரைவாக வருகிறேன் சொல்லுகிற கருத்தை நான் பார்க்கிற பொழுது ஆண்டுடைய வருகை குறித்தான். அந்த ஆண்டுடைய 2ஆம் ஆண்டு வருகை பார்க்கிற பொழுது அது என்னைக்கு எப்பன்னு யாருக்கும் தெரியாது. அதில் பைபிள் நிறைய கருத்துக்களை நான் கொடுத்திருக்கிறது. ஆனால் அது கூட வருகின்ற மாதத்தில் அந்த வருகை குறித்து நான் சொல்ல எழுதியிருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டு வருகை எப்பன்னு தெரியாது. அதே போல நம்முடைய மரணமும் எப்பன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன், அடுத்த நேரம் அடுத்த நொடி என்னாகும் எனக்கு தெரியாது, இல்லைங்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் பரிசுத்தமுள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகி அவருக்குள் கடந்து போக வேண்டும். கொண்டு வரணும். அந்த பரிசுத்தமுள்ள இன்னும் பரிசுத்தமாய் கொண்டு வரப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கடவுளுடைய காரியங்களை நாம் அனுபவிக்க முடியும். அந்த விண்ணக வாழ்வை நாம் அனுபவிக்கும். இந்த விண்ணக வாழ்வுக்கு பரலோகம் தான் நமக்கு ஏச்சியமா இருக்கிற காரியங்கள். இந்த உலகத்திலே கொஞ்ச காலம்தான், இந்த உலகத்திலே கொஞ்ச காலம்தான். மறு உலகத்திலே நாம் நீடிய நாட்கள் வாழப்பட வேண்டும் என்றால் அவர் சொல்லுவது பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், தூய்மை உள்ளவன் இன்னும் தூய்மையாகிக் கொண்டிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி உள்ள காரியங்களை கடந்து வரட்டும் என்று ஆண்டவராகி கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எந்த அளவுக்கு நாம் பெறும் அந்த அளவுக்கு இதை குறித்து நாம் நிறைய சிந்திக்க வேண்டும். நான் இப்படிலாம் பார்க்கிற பொழுது இந்த பைபிளை நான் அப்பெல்லாம் என்ன ஊழியத்தின் ஆரம்ப காலத்து அதுக்கு முன்னாடியெல்லாம் பைபிளை படித்ததே கிடையாது. ஊழியத்தின் ஆரம்பத்தில் அப்படியே பைபிள் படிக்க ஒவ்வொரு வசன வார்த்தையும் படிக்க ஆழமான கருத்துக்கள் எல்லாம் தூய ஆவியானவர் தானே நடப்பித்துக் கொண்டிருப்பார். நான் சிந்திக்கிறதுக்கே ரொம்ப ஆழமாக இருக்கும். தூய்மையுள்ளவன் இன்னும் தூய்மையாய் கொண்டிருக்கட்டும் சொல்லுகிற பொழுது ஆண்டவரே என்று நான் ஒரு நாள் அப்படியே படிச்சுக்கிட்டு ஆண்டவரே பரிசுத்தமான காரியங்களை கொண்டு போகணும். ஒரு நாள் பைபிளை படித்தேன். நான் உங்களோடு கூட கலந்து காரியங்கள் தூயான் உணர்த்துகின்றதை அப்படியே உங்களுக்கு சொல்லுகின்றேன். அது உங்களுக்கு அப்படியே வாழ்வாய் மாறட்டும். திருவெளிப்பாடு எடுத்தேன். நான் கடைசி அந்த போய் தான் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். திருவெளிப்பாட்டு தான் நான் 22ஆம் அதிகாரத்தில் என்ன படித்தோம். அதே திருவெளிப்பாட்டில் 21ஆம் அதிகாரத்தில் திருவெளிப்பாட்டில் 21ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை நான் படித்தேன். அதிலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை 21லே 27வது வசனத்தை நான் படித்தேன். அதிலே பார்க்கணும், தீட்டுப்பட்டது எதுவும் ஒருபோதும் அதில் நுழையாது. ஒரு விஷயம் பார்க்கணும். தீட்டுப்பட்டது பாவமானது அசுத்தமானது ஒரு பொழுதும் எதுவும் ஒருபோதும் அங்கே நுழைவதில்லை சொல்லப்பட்டு, தீட்டுப்பட்டது பாவமானது அசுத்தமானது எதுவும் ஒருபோதும் அங்கே நுழைவானுக்கு. ஏன்னா அப்படின்னு பார்த்தா என்ன பிடிக்கும், நாமளும் எவ்வளவு பரிசுத்தமாகணும் இல்லைங்களா? சரி, அடுத்த வசனத்தை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அது தொடர்ந்து அதுபோல அருவருப்பானவற்றை செய்வோரும் பொய்யரும் அதில் நுழைய மாட்டார்கள். ஆட்டுக்குட்டி வைத்திருக்கும் வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே, ஆட்டுக்குட்டி வைத்திருக்கிற வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே அதில் நுழைவார்கள். என் அன்புக்குறவுகளே, எப்படி வசனத்தை பார்க்கிறேன். நான் இந்த வசனத்தை நான் படிக்கிற பொழுது பார்க்கிற பொழுது என்ன வசனம் படிக்கும், தீட்டுப்பட்டது எதுவும் ஒருபோதும் அதில் நுழையாதுன்னு சொல்லப்பட்டு, அதே போல் அருவருப்பானதை செய்வோரும் பொய்யரும் அதில் நுழைய மாட்டார். பொய்யரும் இருக்கும்போது எனக்கு ஒரே ஆச்சரியம் இருக்கு. அப்போ முதல்ல படிக்கும் பொழுது பொய்யரா, என்ன இது சாதாரண பொய் பேசுறது, அது சாவான பாவமா, அது கொடுமையான பாவமா, அங்கே நுழைய மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்குன்னு. அந்த பொய்யருன்னு பார்க்குற பொழுது என் அன்புக்குறவர்களே, என்னது பொய்யே போக மாட்டான்னு சொல்லிட்டாரு ஆண்டவரே. அச்சோ நினச்சி அந்த கருத்துக்கள் நான் அப்படி ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே என் வாழ்க்கை நிறைய பொய் பேசியிருக்கிறேன், அந்த சாதாரண பொய் பேசுறதுக்கு கூட அங்கே நுழைய முடியாதுன்னா எப்படி ஆண்டவர் என்று அப்படி நான் நினைக்கிற பொழுது ஆண்டவர் தூய ஆவிக்குள்ளாக ஒரு வசனத்தை காட்டி கொடுத்தார். அது பொய் என்றால் என்ன என்று காட்டி கொடுத்தார். நான் பார்க்கிற பொழுது பொய்ன்னு பார்க்கிற பொழுது 1 யோவானிலே 2ஆம் அதிகாரத்திலே 3-4 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
பொய்யன்னு எப்படி இன்னைக்கு பொய்ய நுழைய மாட்டான். 1 யோவானிலே முதல் அதிகாரத்திலே 1 யோவானிலே 2ஆம் அதிகாரத்திலே 3-4 வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும். அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு ஆண்டவர் எனக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதோர் பொய்யர் உண்மை அவர்களிடம் இராது. பொய்யர் என்றால் யார்? எனக்கு ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு அவருடைய கட்டளையை கடைபிடிக்காதோர் பொய்யர் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கட்டளை என்ன கட்டளை? அன்பு செய்யணும், அன்பு செய்யணும், அன்பு செய்யணும், அன்பு செய்யணும். இதுதான் பைபிளில் சொல்லப்பட்ட கட்டளை, திருச்சபையில் சொல்லப்பட்டிருக்கும். இந்த கட்டளை நாம் கடைபிடிக்காத பொய்யன்னு சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை நாம் கொண்டு போகிற பொழுது என் வாழ்வையே மாற்றியது. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை பார்க்கணும். பொய்யர் நுழைய மாட்டார்கள் என்ற கருத்தை சிந்தித்து என் வாழ்வையை நான் சிந்தித்து பார்த்தேன். 1 யோவான் 4:20 வசனம் சொல்லுகிறது, கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு கடவுளிடம் அன்பு செய்வதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர், தம் சகோதர சகோதரிகளை வெறுக்கிறவர்கள் பொய்யர். தம் கண் முன்னே உள்ள சகோதர சகோதரியிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. பார்க்கணும். 2 வசனம் வந்து 1 யோவானிலே மிக அழகாக சொல்லப்படும். பொய்யர் என்றால் யார்? பொய்யர் என்றால் யார்? இதை நான் கேட்டு உடலே என் உள்ளத்தின் ஆழத்தை கொண்டு என் அன்பு கருவுகளே, எல்லோரோடு கூட சமாதானம் இருக்குமானோ அவர்களோடு அன்பு செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே போக முடியும். இல்லையானால் அது பொய்யாய் மாறிவிடும். பொய்யர் அங்கே நுழைவதில்லை. அவர்கள் பொய்யர் என்றால் அவர்கள் கட்டளை கடைபிடிக்காதவர்கள். கட்டளை கடைபிடிக்காத என்றால் அன்பு செய்யாதவர்கள், மற்றவர்களை நேசிக்காதவர்கள், அன்பு செய்யாதவர்கள் என்று கொண்டு வருகிறது. இதை படித்த உடனே என் வாழ்வை கொண்டு போனேன். இன்றைக்கு எல்லாரோடும் சமாதானம், எல்லாரோடும் அன்பு, அந்த நிலை இன்றும் இப்பொழுதும் என் உள்ளத்திலே பற்றி எரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, நாம் தூய்மையுள்ளவர்கள் இன்னும் தூய்மையாகப்பட வேண்டும் என்றால் கட்டளை கடைபிடித்து அந்த பொய் நிலை மாற்றப்பட வேண்டும். சரி, இந்த ஒரு கருத்தோடு கூட நான் சொல்கிறது, அதே திருவெளிப்பாட்டில் 22ஆம் அதிகாரம் இல்லையா, பொய்யரை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அதே திருவெளிப்பாட்டில் 22ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம், 22ஆம் அதிகாரத்தில் கடைசி அதிகாரம் தான், அதில் 15வது வசனம், நடத்தை கெட்டோர் சூனியக்காரர் பரத்தமையில் ஈடுபடுவோர் கொலையாளிகள் சிலை வழிபாட்டினர் பொய்மை நாடி அதன்படி நடப்போர் ஆகிய அனைவரும் அதில் நுழைய மாட்டார்கள் என்று இப்படிலாம் இருக்கிறவர்கள் அங்கே நுழைய மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரமே, எல்லாம் பைபிள் வச்சுக்கிறீங்க தானே? எல்லாரும் ரசிக்கிறேன், வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுகிறேன். இப்போ எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க தானே? அந்த அதிகாரத்தினுடைய அந்த 15ஆம் வசனத்தில் நடத்தை கெட்டோர்னு போட்டிருக்குல்ல, நடத்தை கெட்டோர்னு அங்கே ஒரு ஸ்டார் மார்க் போட்டிருக்கிறாங்க. கத்தோலிக்க பைபிள் நான் சொல்கிறேன், கத்தோலிக்க பைபிளில் சொல்கிறேன். அது நடத்தை கெட்டோர்னு சொல்லிட்டு அங்கே மேலே ஒரு ஸ்டார் போட்டிருக்கிறாங்க. இந்த ஸ்டார் ஏன் போட்டாங்கன்னு கீழே நான் எடுத்து பார்த்தனாக்க அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்தாக இருந்தது. ஸ்டார் போட்டிருக்கும் போது அந்த கருத்தை நான் பார்க்கணும்னு இருக்கும். 22ல் 15வது அதில் என்ன சொல்லியிருந்தாக்க நாய்கள்னு சொல்லப்பட்டிருக்கும். பழைய மொழிபெயர்ப்பு நீ படிப்பேன்னா கேடுகட்ட நாய்கள் அங்கே நுழைவதில்லை. நான் ஆரம்பத்தில் பைபிளில் பழைய ஏற்பாட்டை தான் படித்தேன், இந்த பழைய பைபிள் தான் படித்தேன். அப்போது கேடுகட்ட நாய்கள் அங்கே நுழைவதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கும். கேடுகட்ட நாய்கள் அங்கே நுழைவா, என்னடா இது கேடுகட்ட நாய்கள் போய் அங்கே போக போதும், மனுஷனாரே அங்கே போகிறது, கேடுகட்ட நாய்கள் எப்படி போவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கருத்தை நான் கொண்டு போனேன். அதை சிந்தித்து கேடுகட்ட நாய்கள் ஒன்று. என் அன்புக்குரியவர்களே, கேடுகட்ட நாய்கள் என்று பார்க்கிற பொழுது என் உள்ளத்தில் அப்படியே பற்றி போனே ஒன்று என்னென்ன கேடுகட்ட நாய்கள் போய்கிட்டு இருக்குன்னு. பழைய மொழிபெயர்ப்பு, பழைய மொழிபெயர்ப்புனா அப்படிப்பட்டிருக்கு. புதிய மொழிபெயர்ப்பில் ஒரு ஸ்டார் போட்டு நாய்கள்னு இந்த அந்த கீழே மார்க்கில் குறிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு என்ன, ஆண்டவரே
நாய்களா? நான் போறது அங்க நாய்களை போதாங்க. அப்படி நான் சிந்திக்கிற பொழுது தூய ஆவியானவர் அந்த வசனத்தை காட்டி கொடுத்தார். நாய் என்றால் யாரை குடிக்கிறது என்று 2 பேதுருவிலே 2ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்திலே குறிப்பிட்டு கொடுத்தார். 2 பேதுருவிலே 2ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை குறிப்பிட்டு கொடுத்தார். அதில் என்ன சொல்லுகிறது? நாய்தான் கக்கினதை தின்ன திரும்பி வரும். நாய் தான் கக்கினதை தின்ன மீண்டும் திரும்பி வரும் என்னும் நீதிமொழி இவர்களுக்கு பொருந்தும். இவர்களுக்கு பொருந்தும். யாருக்கு பார்க்கணும்? நண்பு பிரியமானவர்களே, நாய் தன் கக்கினதை மீண்டும் தின்ன திரும்பி வரும் என்று சொல்லுகிற பொழுது அந்த கருத்தோடு கூட கீழே கூட ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருப்பாரு, பண்ணி. மேலும் பன்றியை கழுவினாலும் அது மீண்டும் சேற்றிலே புரளும் என்பதும் ஒரு நீதிமொழி. பார்த்தீங்கன்னா நீதி சொல்லிட்டு இருக்கு. அப்ப கருத்தை பார்க்கணும். இன்னைக்கு நான் பாவ அறிக்கை செய்தேன். பாவ அறிக்கை, பாவத்தை ஏற்று மன வருந்தி அறிக்கை செய்தேன். பாவத்தை கக்கி விட்டேன். அதை கக்கி விட்டேன். மீண்டும் அதே பாவத்தை நான் செய்கிறேன் என்றால் வசனம் சொல்லுகிறது கருத்து தான். இன்று நம்முடைய நாளே பார்க்கணும். இந்த வசனத்தை நான் படித்த பொழுது அழுது அழுது புலம்பின, ஆண்டவரே மீண்டும் பாவம் செய்யாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று. நாம் பாவம் இருக்கணும். ஒருவேளை சலத்தில் ஒரு சூழ்நிலையிலே பலவனத்திலே இருக்கலாம். ஆனாலும் விரும்பி கடந்து அதே பாவத்தை செய்கிறது தவறு. என் உள்ளத்தின் ஆழத்திலே பாதிக்கப்பட்டேன், முடத்தை பட்டேன், கண்ணீர் விட்டு கதறி அழுத்தினேன். ஆண்டவரே, நான் இன்னும் தூய்மையாகப்பட வேண்டும், இன்னும் தூய்மையாகப்பட வேண்டும். அறிக்கை செய்த பாவத்தை இனி பாவம் செய்யாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று ஒப்புக் கொடுத்தேன். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, நாம் விண்ணக வாழ்வு பெறப்பட வேண்டுமானால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் கடந்து வர வேண்டும். இதோ பாவ அறிக்கை பண்ணிட்டோம், திரும்ப அதே பாவ அறிக்கை பண்ணுகிறோம். சரீரத்திலே ஒரு சூழ்நிலையிலே கட்டாயத்திலே பலவீனத்திலே செய்யலாம். ஆனால் அதே விரும்பி அதே செயல்படுகிற பொழுது வசனம் சொல்லுகின்ற வார்த்தை சொல்லுகின்ற கருத்தை நாம் பார்க்கணும். என் அன்புக்குரியவர்களே, விண்ணக வாழ்வு பெறப்பட வேண்டுமானால் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தை நான் கொண்டு வருகிற பொழுது என் அன்புக்குரிய வசனம் எனக்கு சொல்ல வசனம் அப்படி தூயாவிக்குள் உணர்த்தது அப்படி சொல்லி கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, நான் ஏதோ இல்லை தூயான என்ன சொல்றாரோ அதெல்லாம் அப்படியே எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன். நாம் விண்ணக வாழ்வு பெறப்பட வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை தீமை வேண்டும். இதை குறித்து திருப்பாடல் ஆசிரியர் சொல்வதை பார்க்கணும் வேணும். பிரியமானவர்களே, திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றதை பார்க்கணும். திருப்பாடல் 15 நினைக்கிறேன். திருப்பாடல் 15 1-2 வசனத்தில் அருமையான கருத்து சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவர் யார்? ஆண்டவரே, உம்முடைய கூடாரத்தில் எப்படி சொல்றார்? ஆண்டவரே, உம்முடைய கூடாரத்திலே தங்கி வாழ்வதற்கு தகுதி உள்ளவர் யாருன்னு. உம் திருமலையில் குடியிருப்பவர் யார்? உம்முடைய திருமலையில் குடியிருக்கிறவர் யார்? மாசற்றவராய் நடப்போரே. மாசற்றவராய் நடப்பவர், இன்னோர் நேரியவற்றை செய்வர், உளமாற உண்மை பேசுவர். பார்க்கணும் பாட்டுக்கு இந்த கருத்தை பார்க்கணும். ஆண்டவரையும் கூடாரத்தில் தங்கி தகுதி உள்ளவர். அங்க போயிட்டு யாரு இருக்க முடியும் சொல்லும் போது அந்த அடுத்த வருஷம் சொல்றாரு, மாசற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக, நீதி உள்ளவராக, நேர்மை உள்ளவர்களாக இருக்கிறவர்களைத்தான் அங்கே போக முடியும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். பிரியமகளே, இதை கேட்கிற என் அன்பு சகோதரமின் நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கணும். இது உலகப்பரமான பக்தி முயற்சியில் அல்ல. ஆண்டவர் இந்த சத்திய திருமுறையிலே வேத புத்தகத்திலே அவர் சொல்லுகின்ற சட்ட நூல்களை பார்க்கப்பட வேண்டும். இப்படி இருக்கிறவர்கள் தான் அங்கே நுழைவார்கள் என்று, இப்படி இருப்பவர்கள் தான் அங்கே நுழைவார்கள் என்று தெய்வீக திருவிழத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாய் சொல்லிக் கொடுக்கிறார். எனவே தான் தூய்மை உள்ளவர்கள் இன்னும் தூய்மையாகப்பட வேண்டும், தூய்மையாகப்பட வேண்டும். பிரிவாக்குள்ளே ஒவ்வொரு கருத்துக்களை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றதை நாம் பார்க்கலாம். எனக்கு இந்த அப்படியே நான் ஒவ்வொரு வசனத்தை படிக்க என் உள்ள பத்து எரிஞ்சு கொண்டே இருக்கும். அதே நான் பார்க்கிற பொழுது மக்களையும் பார்ப்பேன், என்னையும் பார்ப்பேன். இறைவசன வார்த்தை 2 பக்கம் கத்தி உள்ளது என்னவா, என்னையும் பார்ப்பேன், மக்களையும் பார்ப்பேன். மக்கள் இப்படி இருக்கிறார்களே என்று கண்ணீரோடு கூட நான் அழுது கொண்டிருப்பேன். என் அன்புக்குறவுகளே, கடந்த நாட்களே என்று என்னுடைய தியான மையத்தினுடைய அருத்தந்தை
என்ன பிரதர் ரொம்ப சோர்ந்துட்டீங்கன்னு கேட்டார். ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்க, ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க, ஏன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டார். நான் சொன்னேன், அப்படி இல்லை, ஒன்றும் இல்லை ஃபாதர், நல்லா தான் இருக்கிறேன். என்ன விழிப்பு இருக்கேன்னு இருக்கு. தவக்காலம் ஆரம்பித்தது, தவக்காலத்திலேருந்து நான் அப்படியே ஃபீலிங் ஆகிட்டுட்டேன். ஏன் என்ன மக்கள் இன்னும் மனமாறவில்லை, மக்கள் இன்னும் மனமாறவில்லை. அதே நிலையத்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதனால் அப்படியே ஃபீலிங். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனம் மாறாத மக்களை பார்த்து அழுதார். லூக்காட் நட்சத்திலே 19:41-42 மனம் மாறாத மக்களை பார்த்து அவர் அழுதார். அந்த ஆவியை எனக்குள்ளும் வைத்து விட்டார். நானும் மனமாறாத மக்களை பார்த்து அழுது கொண்டே இருக்கிறேன் ஃபாதர் சொன்னேன். அழுது கொண்டே இருக்கிறேன். பார்க்கணும். நம்முடைய குறிப்பிரியமாகவே ஆண்டவரின் தெய்வீக திருவிழித்தை சொல்லுகின்ற வார்த்தையை நாம் எடுக்கப்படவில்லை, இன்னும் வாழ்வாக்கி கொள்ளப்படவில்லை. சங்கீத திருப்பாடல் சொல்லுகிறாரு, ஆண்டவரையும் கூடாரத்தில் தங்கிட தகுதி உள்ளவன் யார் என்று கேட்கிறார் அவர். அந்த வார்த்தையை, அந்த கேள்வியை நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் கேட்கப்பட வேண்டும். மாசற்றலாய் இருக்கிறவர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாசற்றவர்களாய், நீதி உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், உமக்கு பிரியமானவர்களாய் இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தான் பரிசுத்தமல்லவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்கிற நிலை நாம் கடந்து வருகிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை, இந்த பாடலை பார்க்கும் பொழுது, இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொன்ன கருத்தை பார்க்கும்போது இது ஒரு பாட்டு நான் எனக்கு வருகிறது. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். அருமையான பாடல். அந்த காலத்தில் இது கேட்ட ஒரு பாடல் இப்போ ஒரு நினைவுக்கு வந்து தூயான அந்த பாடல் பாடுகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, மனிதனுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியில் தான் நாம் கடந்து போகிற விண்ணக வாழ்வு. இந்த தொடர்ந்து 4 நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த கார்த்திகை சிந்தித்து பார்க்கணும். விண்ணக வாழ்வுக்கு நாம் ஆயத்தமாகணும். இந்த பொய்யான உலகம் வாழ்வெல்லாம் மறைந்து போகிறது. விண்ணக வாழ்வுக்கு வர வேண்டும் என்றால் பரிசுத்தமுள்ள நாம் இன்னும் பரிசுத்தமாகப்பட வேண்டும். இதைத்தான் நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் ஆண்டவர் எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எதற்காக? எல்லாம் விண்ணக வாழ்வுக்கு எல்லாரும் மனமாறி அங்கே வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். எனவே நம்மை தாழ்ச்சியோடு கூட ஒப்புக் கொடுக்கலாம். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்கிற, தீமையுள்ளவன் தீமையாகட்டும் என்கிற நிலை பார்க்கிற பொழுது அது பரலோக வாழ்வுக்கு அல்லவா, பரலோக வாழ்வு அல்லவா. சிந்திப்போம், ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் பலவிதமான தேவைகளோடு நாளிலே இருக்கலாம். மத்தேயு 6:33 திருவார்த்தை இவ்வாறாக சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், அனைத்திற்கும் மேலாக அவருடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையதையும் நாடுங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று சொல்லி. நம்முடைய வாழ்வு இந்த உலகத்தோடு முடிவது அல்ல. இந்த வாழ்வு இந்த உலகத்திலே மறைந்து போவது அல்ல. நமக்காக விண்ணகம் காத்திருக்கிறது. அந்த பரலோக அரசை நாடி தேடி நாம் ஓடுவோம். விண்ணக அரசை பெற்றுக்கொள்வோம். அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்று நமக்கு சொந்தமாக்கி கொள்ள இந்த நேரத்தை நாம் ஆண்டவர் கையிலே ஒப்பு கொடுப்போம். பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே
இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா தானா, தானான தனனா தானானா. என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார். என் இயேசு வருவார் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார், என்னை கூடவே வைத்துக் கொள்வார். தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா தானானா. என்னோடு கூட கோடான கோடி ஆன்மாக்கள் சேர்த்து கொள்வேன். என்னோடு கூட கோடான கோடி ஆன்மாக்கள் சேர்த்து கொள்வேன். கூட்டி சென்றிடுவேன், நான் கூட்டி சென்றிடுவேன். தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா தானானா. ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளா இருப்பதற்காக மகிழ்ச்சி பட வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். பரலோகம் இயேசுவோடு கூட, இயேசுவுக்கு அருகில் நாம் அமர்ந்து இருக்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய எல்லா கவலைகளையும் கண்ணீர்களையும் ஆண்டவர் கருத்திலே ஒப்பு கொடுப்போம். இன்னும் தூய்மையாக, இன்னும் பரிசுத்தமாக இருக்க நம் ஆன்மாவை ஆண்டவர் கருத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த உலகம் நிலையானது அல்ல, உம்மோடு கூட நாங்கள் பயணிக்க, ஆண்டவரே உங்களோடு கூட நாங்கள் பயணித்து, ஆண்டவரே உம்மோடு அருகில் இருக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்று சொல்லி நம்முடைய எல்லா கவலைகள் கண்ணீர்களையும் ஆண்டவர் கருத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள எங்கள் ஆண்டவரே, எங்களுக்காக இந்த உலகம் இறங்கி வந்து மண் உலகிலே எங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, விண்ணகமே எங்களுடைய தாய் நாடாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவர்களாய் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் இருக்க நீர் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களுடைய கண்ணீர்கள் கவலைகள் மறையிட்டும் ஆண்டவரே. மருத்துவமனையில் இருக்கிற ஆண்டவரே நோயாளிகள் சுகம் பெறட்டும் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு வேலை இல்லையே என்று ஆண்டவரே இந்த நாட்களிலே இருக்கின்ற இளைஞர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஆண்டவரே அவர்களுக்கு வேலையை தயார்படுத்தி கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே உம்முடைய அமைதி கடவுளின் அரசு நிலவுபடுத்தும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் அருமை இயேசுவின் ஈடு இணையற்ற அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே, பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். எப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.